எப்படி சுகம் எங்க கண்ட நீங்க பல்கலைக்கழகமா பல்கலைக்கழகத்துக்குள் வந்த பவனீசன் இவர் கேட்டவர் காசு நிறம் பின்னுக்கு நிற்கும் நிறைய நிறைய பெரிய பெரிய கட்டடங்களும் அது 45 வருஷம் செல்லும் அந்த வீட்டு காசை கட்டி முடியும். பாத்தீங்களா இங்கே இருந்து உழைச்சு கட்டின வீடு தனி தனி வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை. நானும் அப்படித்தான் சொல்ல போனது கறி துலாவுறது கண்டு அப்படி இல்ல முதுகு சொறிகிறது இது இது போதும் தான். இதை விட வேற என்னது ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின் இந்த மாதிரியான புகைப்படங்களை காணொளிகளை பார்க்கும்போது அந்த வீடு பாறை போகும். அப்படி போகுமா? ஓ அப்படித்தான் போகும். என்ன சொல்றீங்க? ஐயா 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 கிடக்குற காசு எல்லாத்தையும் விடுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற திருநெல்வேலி என்ற ஊரை உங்களுக்கு சுற்றி காட்டி கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே 3 காணொளிகள் பார்த்துருப்பீங்கள். இது 4வது காணொளி. இந்த காணொளியில் திருநெல்வேலி சந்தையிலே இருந்து அப்படியே யாழ்ப்பாண பல்கலைக்கழக பகுதி இருக்கிற சூழலை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். திருநெல்வேலி சந்தையில் இருந்து எங்களுடைய பயணத்தை தொடங்குறோம். இதில் இடப்பக்கம் போவோம். சரியா? இந்த வீதியில் இடப்பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்குவோம். ஆடியபாதம் வீதி, திருநெல்வேலி சந்தி, அதை தாண்டி நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய இந்த காணொளியில் சில பகுதிகளை உங்களுக்கு காட்டுறேன். சரியா? கூடுதலாக நீங்கள் சந்தையை தாண்டி கொஞ்சம் தூரம் போனாலே ஓரளவு நெரிசல் குறைவை பார்க்க முடியும். மத்திய நகர பகுதி மாதிரி இல்லை. இல்லை, நிறைய கடை தொகுதிகள் அப்படி இப்படி என்று இருக்குது. சரியா? இப்போ நாங்கள் உங்களை இன்னொரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறோம். இதில் இருக்கிறத பார்த்து கொண்டு வாங்க. இது என்னென்று சொல்லுங்க. அப்போ கொஞ்சம் நேரம் உங்களுக்கு நேரம் தரலாம். இது என்னென்று சொல்கிறது. இதுதான் மருத்துவ பீடம், ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின். அதுவும் திருநெல்வேலிக்குள்ளே தான் இருக்குது. சரியா? திருநெல்வேலி மேற்குக்குள்ளே இருக்குன்னு சொல்லலாம். பாருங்க, பெரிய பெரிய கட்டடங்கள். சரி, இதுக்கு அங்கால நாங்கள் போக தேவையில்லை. இதால் இடப்பக்கம் இருக்கிற குறுக்கு வீதிக்குள்ளே போவோம். சரியா? இந்த வீதியால் பயணம் செய்வோம். இந்த வீதியில் இடப்பக்கம் திருநெல்வேலி, வலப்பக்கம் எனக்கு தெரிஞ்சு கொக்குவிலுக்குள்ளே வருமென்னு நான் நினைக்கிறேன். இந்த வீதியால் அப்படியே பயணம் செய்து பார்ப்போம். இதில் ஏற்கனவே ஒரு தடவை வரும்போது ஒரு பெரியவரோட இந்த இடத்துல இருந்து கதைச்சு நாங்கள் ஐயாவை கேட்போம். அந்த பெரியவரா இன்றைக்கு நிற்கிறாரு. எப்படி சுகம் எங்க கண்ட நீங்க? அப்ப பாத்தீங்களா? நாங்க சரியான நேரத்துக்கு வாரோம். என்ன சரி, இதால எப்படி எங்க போலாம்? இதால போனா தவால்பட்டிக்கு போகுது. இந்தியால போனா டெக்னிக் காலேஜ். உங்களோட ஊர் எது? கொக்கி முந்தி வந்து பரமேஸ்வராலயன்றது. ஆதி காலத்துல சுடலை ஒழுங்கி என்று நாங்கள் இதுக்கு என்ன பேர் இந்த வீதி? இப்ப வந்து இது கேம்பஸ், கொக்கிலிஸ் கேம்பஸ்ல. இதுக்குள்ள 3ஆ பிரியுது. ஒன்று திருநெல்வேலிக்கு பிரியுது, ஒன்று கொக்கிலுக்கு பிரியுது, ஒன்று யாழ்ப்பாணத்துக்கு பிரியுது. எப்படி போகுது வாழ்க்கை? வாழ்க்கை அமோகமா போகுது. நான் ஏற்கனவே கொக்குவில் என்ற ஊரை சுத்தி பார்க்க வரும்போது திடீரென ஐயாவை கண்டா ஐயா எம்ஜிஆர் என்று சொல்லி நான் சிவாஜின்னு சொல்லி எவ்வளவு பெரிய பிரச்சனையா போச்சு. என்ன ஐயா, எனக்கு வெக்கமே இருக்கேன் ஐயாவில் பார்க்க. அது மேல 2 சின்ன தங்கச்சியாக்கள் பார்த்துக்கொண்டு. தங்கச்சியாக்களா? படிக்கிற பிள்ளைகள். சரி சரி. அப்ப என்ன கடை ஓட்டு வச்சிருக்கீங்களா? கடை இல்லை, கடை மாதிரி தான் இருக்குங்க. இல்லை, போன் ஸ்டாண்டுகள் அதுகள் கொண்டு வந்து எனக்கு விரும்பின பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். அந்த படிக்கிற பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன். அப்போ பரவாயில்ல. 2 பேணி தான். என்ன என்ன பிடிக்கலையா உங்களுக்கு?
ஐயோ நான் அடிக்கடி அங்க இந்த பிள்ளைகளை எல்லாம் போட்டு பார்க்க உடனடியாக எடுத்து தந்துருக்கணும் தம்பி இந்த இதை கொண்டு போண்டு அன்புக்கு சேர்ந்த அஞ்சுமா அது அன்பு இப்ப எப்படி சொல்லுங்க அப்ப நாங்க இப்ப இந்த ஊரை சுத்தி வரையக்க கனகாலத்துக்கு பிறகு உங்களை காணிக்க ஒரு மகிழ்ச்சி ஒன்று வருது தானாகவே உருவாகுது என்ன இப்போ எனக்கு வந்து பென்ஷன் தானே அப்ப நான் வந்து இப்ப இந்த அங்க இப்ப குளிர் நிக்க இயலாது அதோட இப்ப வருத்தங்கள் கூடுது என்னால் இயலாது அப்போ அங்கே வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் வந்து எங்களை கொண்டு திரிகிறதுக்கு டைம் காணாது அதை விட அவங்களோட வேலையை விட்டுட்டு எங்களை கூட்டி கொண்டு திரியல ஸ்டார்ட்ல வெளிநாட்டுக்கு நான் தான் போனேன் பிறகுதான் பிள்ளைகளை அப்பாவுக்கு தெரியும் தானே பிள்ளைகள் இங்க இருந்து முதல்ல அங்க போறவர்கள் இப்ப பிள்ளைகள் கூப்பிட்டு போனா அந்த அம்மா அப்பா இல்ல அப்படி போனா அம்மா அப்பா யோசிப்பினும் என்ன கவனிக்காம தெரியும் ஆனா நீங்க ஏற்கனவே போனதால உங்களுக்கு தெரியும் வெளிநாட்டு வாழ்க்கை என்று எனக்கு தெரியும் ஏன்னா அதுகள் வந்து அங்க லீசிங்கில் வீடுகளையும் வேண்டி ரெண்ட் காசு கட்டுறோன்னு சொன்னால் ஒரு வீட்டை வாங்கினா இப்போ நாங்கள் இங்கே வந்து என்ன சோழ வரின்னு சொல்லி ஒரு 5000 ரூபாய் காட்டுறோம் அங்கே அதுகள் உழைக்கிறதுல அரைவாசி அந்த லீசிங் கார்டு மோகேஜ் அப்போ வந்து அந்த வீடு வாங்கினா அது 45 வருஷம் செல்லும் அந்த வீட்டு காசை கட்டி முடியும் என்னையா சொல்றீங்க அப்போ உடனே சொந்த காசு எத்தனை மில்லியன் வேணும் உங்களுக்கு நான் இப்ப தந்துட்டு போறேன் கடனம் ஐயா எத்தனை மில்லியன் வேணும்னு சொல்லுங்க ஐயா வேணாம் இல்ல நான் இல்ல தர போறேன் இல்ல எத்தனை மில்லியன் வேணும் என்னால தெரியல திருப்பி அதுகள் வந்து அங்க ஒரு 45 வருஷம் 35 வருஷம் செல்லும் அந்த உரிமையாக்கு அது அந்த பிள்ளைகளுக்கு தான் பயனுள்ளதா இருக்குமே அது என்னன்னு கேட்டா இப்ப எங்களோட மகன் வந்து ஒரு 40 வயசுல ஒரு வீட்டை வாங்கிட்டார் அவருக்கு 45 வருஷத்துக்கு கட்டைக்கு அவர் உயிரோட இருக்கிற பிள்ளை வந்து உழைச்சி கட்டுறதோ தெரியாது அந்த வீடு பறை போகும் அப்படி போகுமா அப்படித்தான் போகும் என்ன சொல்றீங்க அவன் அங்கே இஞ்சத்தே மாதிரி இல்லை அங்கே 1 மாதம் 2 மாதம் அந்த வீட்டு காசு கட்டையிலேன்னு சொன்னால் அவங்க கொண்டு இதில் போட்டு விட்டுருவான் பிள்ளைகள் கட்டுவீங்க தானே அப்படி அது கட்டாடி பறி போடும் இல்லை இங்கேயே யார் கட்டினோம் தாயதப்பன்ற கடனை யார் கட்டினோம் தாயதப்பன் பட்ட கடனை ஆனால் அந்த வீட்டு உரிமையாகும் தானே ஐயா இது அது கட்டி முடிஞ்சா தானே அதான் அந்த பிள்ளைகள் அவனை நினைவான் அந்த வீட்டை படைச்சிட்டு அவர் கட்டின காசை கொஞ்சத்தை கொடுத்து கொண்டு போய் இப்போ உங்க வெளிநாட்டு வாழ்க்கை இருக்குல்ல அது போன உடனே உங்களுக்கு திருப்தியை கொடுத்துருக்காது சரி கஷ்டப்படணும் வேலை செய்து கஷ்டப்பட்டு அந்த உரிமையை பெறணும் நேர்மையா இருந்து அடிப்புடி சண்டைத்தனம் அதான் ஏமாற்றம் இருந்தா மனிதர்கள்ட்ட வாழலாம் அங்க வாழையில இல்ல அவன் வெளிநாட்டுக்காரன் வந்து இந்த நாட்டை நீ பழுதாக்க வந்த நீ வந்து திருப்பி அனுப்பி விட்டு அங்க போய் அடிப்படி தண்டித்தனம் அது நேர்மையா இருக்கும் நான் இப்போ விசா வேலை தான் பார்த்து கொண்டு இருக்கோம் நாங்க வாரது என்ன நினைக்கிறீங்க வாரதை பத்தி பேங்க்ல போன ஒரு பெட்டிக்குள்ள கொண்டு போவீங்களோ நான் கேட்டேன் ஐயா இவர் கேட்டவர் காசு நிறம் பின்னுக்கு நிற்கும் இந்த கேம்பஸ் ஏரியாவுக்கு காசு நிறம் கிடக்கா அப்படி மரம் வளர்ந்தா கூட அவங்க பிடிங்க இங்க இல்ல வெவ்வேறு இடங்கள்ல மரத்துல காசு முளைச்சா காசை தான் பிடுங்குவாங்க இங்க மரத்தையே பிடிங்க என்ன ஐயா ஆனா ஏன் நான் அப்படி சொன்னதுன்னா உண்மையிலே இந்த பகுதியை பார்க்கும்போது அது சாதாரண ஒரு வளர்ச்சி இல்லை இது ஒரு பெரிய அளவுல இல்ல நல்ல இது இருக்கு வளர்ச்சி இருக்கு நாங்கள் அதை பயன்படுத்துவோம் அது சரி தேவையில்லாத வேலைகளுக்கு போகக்கூடாது இப்ப நான் எல்லாம் கஷ்டப்பட்டேன் என்ற பிள்ளைகளை நல்ல முறையில நான் விட்டுட்டேன் ஒரு தரட்டை 5 வாங்காம கொள்ளலாம் அதுக்காண்டி நான் ஆக்களுக்கு உதவி செய்கிறேன் இடங்கள் இருக்க பார்க்க போறீங்க முந்தி அப்ப கீழே வந்து முந்திய சும்மா ஊத்தியா கிடக்க வாடகை கொடுத்துனாங்க இப்ப இந்த முறை வந்து எல்லாம் மாவுள் போட்டு கோமோட்டை எல்லாம் போட்டு அந்த கேம்பஸ் பிள்ளைகளை படியுங்கோ நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனா இவர்கள் மருத்துவப்படமா மருத்துவப்படம் மேல நிக்கிறதெல்லாம் டாக்டர் எல்லாமே கீழே இருக்கிறது இருமல் வருது எங்களுக்கு மருத்துவம் பார்க்க முடியுமா எந்த ஊர் பிள்ளைகள் அதான் வெளிமாவட்டத்துக்கு ஒவ்வொரு ரூம் நீங்க வந்து அங்க நிக்கிறீங்க
எனக்கு எல்லாம் இடம் இருக்கு, பார்க்க முடியல. உங்க வீட்டை சுத்தி பாப்போமா? கனடா தாத்தாவின் வீடு வாங்க. நீங்க முதல்ல இருந்த வீடு இருந்த வீடு அதை திருத்தி கனடாவுக்கு போன உடனே அந்த பிள்ளைகள் அப்படி வசதியா இருந்தது. எனக்கு இப்போ பென்ஷன் காசு வருது, நான் இதை வந்து நான் இன்ஜான்ஸாக போகணும். அப்போ நான் அதே மாதிரி மேட் பண்ணுறேன். இல்லை, நான் என்ன கேட்குறேன்டா, இந்த வீட்டின் அமைப்பெல்லாம் முதலே இங்கே இருக்கே காட்டினது தானே? ஓ, ஆனால் இப்போ வந்து சரி, இப்போ வந்து இதுதான் தாத்தாவினுடைய வீடு. இது வந்து கறி துலாவுறது கண்டு அப்படி இல்லை, முதுகு சொறிகிறது. வாங்க வாங்கோ, சமையல் பகுதி, தனி வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. மைக்ரோ. சரி, இதுதான் சமையல் அறை, இது குளியல் அறை. குளியல் தனி. ஏன்னு சொன்னா எனக்கு வயசு போனா ஒரு தடவை உதவிக்கு வராயினும். ஓ சரி சரி. அப்ப இது நான் இவ்வளவு தான் உங்க வீடு? இவ்வளவு தான். இல்ல இல்ல, பின்னுக்கு வாடகை கொடுத்துருக்கோம். இல்ல, அது விளங்குது எனக்கு. இந்த இதுக்குள்ள நீங்க உங்க வாழ்க்கை இதுதான். இந்த அறைக்குள்ள ஐயாவினுடைய உடுப்புடவைகள் இருக்கு. சரி, அப்படியே வந்தா இதுல ஒரு அறை இருக்குது. மற்ற பின்பக்கம் வாடகை கொடுத்து எங்களுக்கு வச்சு. சரி, இது இது போதும் தான். இதை விட வேற என்னது? இதை நான் இந்த பழைய வீட்டு போட்டு இந்த இதுல கிடக்கு காட்டுங்க. நாங்கள் வந்து இருக்கிறத மற்றவை பார்த்து இதே மாதிரி வரவோம். அதான் ஐயா, இதுல உங்களுக்கு தேவையான வசதி இருக்குது. அளவா இருக்குது. என்ன, இப்ப ஒரு 10 அறைய கட்டி போட்டு அந்த அறைய ஒருத்தருக்கும் வாடகைக்கும் கொடுக்காம ஒண்ணும் செய்யாம விட்டு அது வீடு. நாம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம். சரி சரி சரி. அவங்க வந்து ஒரு ஃபேமிலிக்காரரு கொடுத்தா நாளைக்கு என்ன கொண்டு கோர்ட்ல நிப்பாட்டுவாங்க. அதுகள் படிச்சு முடிய அதுகள் போயிடுங்க. அதுதான் அதுதான். அது நேர்மை ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும், மாணவர்களுக்கு மட்டும்தான். நான் இந்த காணொலி பார்க்குறவர்களுக்கு சொல்றது, உங்க வீடை நீங்க 5 கோடி 6 கோடி செலவழிச்சு கட்டுறீங்களா, அந்த வீட்டை வந்து ஏதோ ஒரு விதத்துல பயன்படுத்துங்க. என்ன, சில வீடுகள் எல்லாம் நாங்க காணொலி பதிவு செய்ய போய் பதிவு செய்யாமையே வந்திருக்கிறோம். என்னன்னு சொன்னா, அது கரல் பிடிச்சது, வீடு வந்து சேதப்பட்டு பாழடைந்து போய் நிறைய இடங்கள் வந்து இருக்குது. அப்படி ஒரு 5 கோடி பணத்தை போட்டுட்டு அப்படி அழிக்காதீங்க. என்னுடைய கருத்து தான் சொல்றேன். நீங்க என்ன செய்யலாம், 1 கோடியில ஐயா பாருங்க என்ன மாதிரி வாழ்க்கை. ஒரு அம்மாவும் அப்பாவும் இங்க வந்து வாழணும் யோசிப்பீங்க. நிறைய பேர் வெறணும் யோசிப்பீங்க, வர மாட்டேன். ஆனா ஊருக்குள்ள உங்க சொந்தங்கள் இருக்கிற இடத்த இப்படி ஒரு வீட்டை கட்டி போட்டு உங்களுடைய அம்மாவையும் அப்பாவையும் கொண்டு வந்து இங்க இருத்துங்க. அவர்கள் சுதந்திரமா இருக்கட்டும். அங்க நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப அவர்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பம் இருக்காத நேரத்துல அவர்கள் இப்ப இதுல ஐயா இருந்து போற வாரவர்களோட கதைக்கிறது, அது ஒரு 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 ஓய்வு காலம் சிறப்பா போகுது. என்ன சொன்னா, நான் வந்து இந்த பிள்ளைகளை அந்த நல்ல முறையில விட்டுட்டேன். அப்ப அதுகளுக்கு இடைஞ்சல் கொடுக்கும். அதான் அந்த ஓய்வு. அவர்களும் அப்படி யோசிக்கல உங்களுக்கு இடைஞ்சல். ஆனா இல்ல இல்ல, அவ யோசிக்கல, அவ அப்படி சொல்ல இல்ல. அதான் இல்ல, நான் சொல்றேன், நீங்களா அதை இங்க வந்து வாழுவோம், ஊர்ல வாழுவோம் என்ற ஒரு எண்ணத்தோட வந்து இருக்கிறீங்க. அதே மாதிரி இங்க வந்து வாழ போறீங்கன்னு சொன்னா 5 கோடி 10 கோடிக்கெல்லாம் செலவழிக்கிறத விட்டுட்டு ஒரு 1 கோடியோ 1.5 கோடியில ஒரு அளவான வீட்டை கட்டி போட்டு அதுக்கு பிறகு அந்த மிச்ச காசை ஏதாவது ஒரு நகையை வாங்கி வையுங்கோ, முதலீடு செய்யுங்கோ. அதுதான் நல்ல. என்ன 20-25 கோடிக்கெல்லாம் வீடுகள் கட்டுறதை நாங்க பாக்குறோம். அது அது அவரவர் விருப்பம். எங்கள்கிட்ட காசு வேற, நாங்க அப்படித்தான் யோசிப்போம். ஆனா நான் வந்து என்னன்னு கேட்டா, நான் ஆல்ரெடி வச்சிருந்த வீட்டை மட்டும் டெவலப் பண்ணி எனக்கு வேற காணி வாங்கி இனி வீடு கட்டுறதுக்கு எந்த வயசுக்கு இயலாது. சரியா, எனக்கெல்லாம் ஆசை. இப்ப நாங்க ஒரு வீடு ஒன்று கட்டணும். இப்ப ஒரு அளவான வீடா, நல்ல வடிவான வீடா, வீடு. அந்த வீட்டுக்காக பிடிக்க அளவுல கோடிக்கணக்கில் கொண்டே காசு போடுறது வந்து இல்லாதவர்கள் செய்யக்கூடாது. ஐயா, 100 கோடி இருந்தா 20 கோடியில வீடு கட்டுறது சிக்கல் இல்லை. 1 கோடியை வச்சுக்கொண்டு 5 கோடியில வீடு கட்டலாமோ? அப்படித்தான் நிறைய இடங்கள்ல நடக்குது. அதுக்கு கடன் படுறது, அங்க காட்டுல காசு இருக்கிறன்னு சொல்லுவீங்கல்ல, அதை எடுத்து அதுக்கு வட்டி கட்டி கொண்டு இருக்கிறத விட இருக்கிறத வச்சு வடிவா கட்ட பாருங்க. நானெல்லாம் ஒரு சிறந்த ஒரு ஆய்வாளர், அதை நீங்க விளங்கி கொள்ளணும். கடவுள் இதுதான் உங்க படத்தட்டு. சரி, அப்ப ஒவ்வொரு நாளும் எத்தனை மணிக்கு விடிய எழும்புவீங்க? நான் வந்து ஒரு 4 மணிக்கு எழும்பிடுவேன். என்னையா சொல்றீங்க? நடுச்சாமத்துல எழும்புறீங்க? 4 மணி வெளியே இது எழும்பி அந்த எனக்கு அந்த பூ மரம்
இதுல அவர்ல வந்து பூ பிடுங்கி அது எடுக்க பாரு அந்த பூமரம் அதுல கல்லறை வச்சிருக்கிறேன். ஒரு நேரத்துல அதுல நான் மண்டைய போட்டா அதுல எழுதுறதுக்கு இப்பவே கல்லு. அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்றீங்க? அதுல நினைவு அந்த தட்டுப்பவே அடத்த வச்சிருக்கிறேன். சரி, இது படத்தட்டு அங்கேருந்து பூ அப்படிங்கன்னு வந்து 4 மணி கிளம்பி இதை வச்சிருவீங்க. பிறகு அடுத்த கட்டம் டீயை வைப்பேன், குடிச்சிட்டு அந்த 2 பெரிய பைக்ல லோட இல்லாது இதுல நிக்கிற அந்த மின்கல பேட்டரியில இயங்குற பைக் என்ன இதுல 2 தரம் அங்காலே போய் வரதா, சுத்தி கொண்டு வரதா? இது பேட்டரி. இதுல சுத்தி கொண்டு வந்துட்டு பிறகு மத்தியானம் சாப்பிட்டுட்டு டீயை வச்சு குடிப்பேன். இதுல கொஞ்சம் இருப்பேன். அதுக்கு பிறகு நீ சாப்பாடு இப்போ ரெடி சமைச்சு போட்டீங்க. சமைச்சு போட்டு அடுத்த கட்டமா பிறகு திரும்ப இரவு ஓய்வு எடுக்கிறது. அவ்வளவுதான் வாழ்க்கை. இங்க இதுல யார் தம்பி, அண்ணாவா, மகனா? இதுல இருக்கிற ஐயோ நானும் பைப்போம் உங்களை மாதிரி இல்ல, மகன் மாதிரி இருக்கு, சின்ன இளம்படினா இருக்கு. அது அப்படித்த போட்டோ. ஐயா எனக்கு அந்த படம் பழைய வீட்டு படம் காட்டுறேன்னு சொன்னீங்க. காட்டுறது. ஐயா 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 கிடக்குற காசு எல்லாத்தையும் விடுங்க. அது சுடாது, அது சுடாது. அதுல இது இருக்கு. என்ன என்னது இது? ஆத்தி ஐயா படத்தை காணுங்க. பழைய வீடு படம் இதுதான் பழைய வீடு. அப்போ நான் இந்த கடை நடத்தினேன். நான் அப்போ வெளிநாட்டுக்கு நான் போவேன். இங்க இருக்கீங்க ஆட்டோ வந்து என்டி ஆட்டோ. அப்போ வெளிநாட்டுக்கு போனதால இந்த வீடு வேற இல்லை? இல்லை, நான் இங்கே தொழில் செய்து கட்டினேன். ஐயாண்ட வீடு இது. மேல் கீழ்ப்பகுதிகள் வாடகைக்கு கொடுக்கப்படுது. ஐயாண்ட வாழ்க்கையும் ஒரு ஓய்வு காலம் சிறப்பாக இருக்குது. இப்போ வந்து எவ்வளோ காலம்? இப்போ வந்து 1.5 மாதம் பார்த்தியா? போன மாதத்துக்கு முதல் மாதம் எடுப்போம்னு யோசிச்சேன் நாங்கள் திருநெல்வேலியை. இப்போ நாங்கள் இந்த மாதம் பேர் ஐயாவையும் கண்டிருக்கிறோம். சரி ஐயா, நன்றி. உங்களை கண்டு கதைச்சது. இது வந்து அடிக்கடி பார்க்குறேன். சரி சரி. இப்போ என்ன பார்க்க யார் மாதிரி கிடக்கு? இப்போ எம்ஜிஆர் மாதிரி தான் இருக்கு. எம்ஜிஆர் பிடிக்காதா சிவாஜி கணேசன் சொன்னீங்க. சரி ஐயா, நன்றி. சென்று வாரம். உங்களுடைய பெயர் எங்களுக்கு தெரியும், மக்களுக்காக திருப்ப சொல்லி விடுங்க. என் பேர் தர்மலிங்கம். 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 பட்ட பேர் சின்னராஜா. சின்னராஜா சட்டப்படி பேர் தானே. சரி ஐயா, சென்று வாரம். ஓகே. சரி, அந்த தாத்தாவோட கதைச்சு போட்டு அடுத்த கட்டமாக போகிறோம். இதில் பாருங்க, இது மைதானம். இந்த மைதானத்துக்குள்ளே நாங்கள் போக முடியாது, வெளியால் தான் காட்டி கொண்டு போகலாம். சரி, இப்படியே சுத்துவோம். சரியா? இதில் இடப்பக்கம்தான் நாங்கள் பார்க்க போகிற இடம். இடப்பக்கத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தங்கு விடுதி. சரி, பல்கலைக்கழக மாணவர்கள் நிறைய பேர் அங்கும் இங்கும் நடந்து பல்கலைக்கழகத்துக்கு போகிறார்கள், வாரார்கள். நிறைய குறுக்கு வீதிகள் இருக்குது. இந்த குறுக்கு வீதிகளுக்குள்ளே எல்லாம் போக முடியாது. ஏனெண்டா இந்த ஊரில் பெரும்பாலான பகுதி பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே வருது. இதால் போகுது. ஆமாம், இதுக்குள்ளே பாருங்க நிறைய குடியிருப்புகள். இந்த பகுதியில் வீடு வச்சிருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கைன்னு சொல்லுங்க பார்ப்போம். வாடகைக்கு கொடுக்கலாம் பல்கலைக்கழக மாணவர்கள். இப்போ மேலே
இடப்பக்கம். இதில் இடப்பக்கம் பாருங்க டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வச்சு அந்த பல்கலைக்கழகத்துக்கு போகிறதுக்கான மின்சாரம் போல் தெரியுது. சரி, நாங்கள் இப்போ இப்படி போவோம். பல்கலைக்கழகமா? பல்கலைக்கழகத்துக்குள் வந்த பவனீஜன் திரும்பி போ சுத்தி பாப்பமன் வந்த நாங்கள் மாறி பல்கலைக்கழகத்துக்குள்ள போய் படிக்கப்பட்ட நல்ல காலம். நீங்க சொல்றீங்க அண்டைக்கு ஒரு தும்மு முட்டாசில தெரியும், தும்மு முட்டாசில கொண்டு வரோம். அதுக்கு வச்சு கொண்டு சைக்கிள் ஓடு மணியை மடிச்சு வச்சு கொண்டு வந்தேன். அது மட்டும் போட்டேன் உள்ளுக்கு. நானும் அப்படித்தான் சொல்ல போனது. ஐயோ, நாங்கள் இப்போ பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள போயிருப்போம்ப்பா. போட்டோம் இவரே என்ன போயிருப்போம் என்ன எடுத்துக்கணும் நான் வந்தேன். ஐயோ நல்ல காலம். இப்போ இது இப்படியே நாங்கள் பதவி விடுவோமேன்னு சொல்லுங்க அப்போ. நிறைய பேர் வந்து இதுக்குள்ள திரும்பி எத்தனை பேர் அந்த திரும்பி போயிருப்பீங்களோ தெரியாது. நல்ல காலம். அதில் இந்த பாதுகாவலர் என்னுடைய காணொளி பார்க்குறவரா. அப்போ தம்பி இங்கே வாங்க கொண்டு கூப்பிட்டார். இப்போ நான் என்ன தம்பி பாதை தெரியாதான்னு பேச போகிறாரு. உங்களை காணொளி பார்க்குறேன் நான் இதில். அப்போ நான் மாறி இதுக்குள்ளே வந்துட்டேன். அன்னைக்கும் யாரோ ஒரு ஆள் இதுக்குள்ளே மாறி வந்துடுதான். தும்முட்டாஸ் வைக்கிற ஐயா ஒரு ஆள். அது ஒன்றும் செய்யலை. அது என்னடா அப்படித்தான் இருக்குது அமைப்பு. ஆமாம், போகலாமா? இதால் போகலாம். இதால் போவோம். முயற்சி செய்கிறது தான் என்ன. அது இதுக்கங்கால கோயில் தான் இதுதான் நினைக்கிறேன். அதால் இதால் போவோம். அண்டவாள கடவைக்கு பக்கத்தால் போவோம். பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் எதுக்குள்ள இருக்கு? திருநெல்வேலிக்குள்ள இருக்கா, கோக்கோவிலுக்குள்ள இருக்கா? நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. ஆனா இந்த கூகுள் வரைபடத்தின் அடிப்படையில் பார்த்தா திருநெல்வேலிக்குள்ள இருக்கிற மாதிரி தான் காட்டுது. அதில் போகலாம், வாகனங்கள் போக இருக்குது. அதனால போகும். சரியா? சரி 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 நல்லா நான் சின்னதுக்குள்ளால போயிடலாம். அந்த போவோம். சரி, இந்த வீதியில் இடப்பக்கம் பாருங்கோ, யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். திருநெல்வேலிக்குள்ள தான் காட்டுது இருந்தா. இதில் வலப்பக்கம் பாருங்க, அதில் எழுதி இருக்குது ராமநாதன் வீதி திருநெல்வேலி. சரியா? இடப்பக்கம் பார்த்து கொண்டு வாங்கோ பல்கலைக்கழகத்தை. பல்கலைக்கழகம். நான் இந்த பல்கலைக்கழகத்துக்கு போகணும்னு யோசித்ததுக்கான ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு இதுக்காக மட்டும் நான் யோசித்தேன். நான் சில சந்தர்ப்பங்களில் யோசிச்சிருக்கேன் போகலாம். இதுதான் நுழைவாயில், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இலங்கை. எதுக்காகன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாதிரியான புகைப்படங்களை காணொளிகளை பார்க்கும்போது இதுக்குள்ள நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இல்லாமல் போட்டோமே என்று யோசிச்சிருக்கிறோம். சத்தியமாக யோசிச்சிருக்கிறோம். இது திருநெல்வேலி தான். இதில் இடப்பக்கம் பார்த்துக்கொண்டு வாங்க, திரும்பவும் இருக்கா வலப்பக்கம் பார்த்துக்கொண்டு போய் வருவோம். சரியா? திருநெல்வேலி ராமநாதன். இதுதான் பரமேஸ்வரா சந்தி. சரியா? நாங்கள் இப்போ திரும்பி இருக்கா போய் வருவோம், மற்ற பக்கம் பார்த்துக்கொண்டு. சரியா? அதில் போய் வருவோம். நேராக கொஞ்சம் தூரம் போய் வருவோமே. இடப்பக்கம் பார்த்துக்கொண்டு வாங்க. சரி, இது ராமநாதன் வீதி. பல்கலைக்கழகம் இருக்கிறதால இதில் நிறைய தொழில் நிறுவனங்கள், நிறைய பதிப்பகம்,
அது மாதிரி பலசரக்கு கடைகள், நிறைய உணவகங்களை பார்க்க முடியுது. முதல் பல்கலைக்கழக பக்கம் காட்டினான், இப்போ போகும்போது இந்த பக்கம் காட்டி கொண்டு போகிறேன். இந்த சந்தி வரைக்கும் போய் திரும்ப வருவோம். பாருங்க, இதில் உணவகம், பழச்சாறு கடைகள், சரி. இந்த சந்தி வரைக்கும் நாங்கள் வந்த நாங்கள் இனி திரும்ப போவோமே. இதால் தான் வந்த நாங்கள் அண்டவாளத்துக்கு பக்கத்து. சரியா, இந்த பகுதியில் நிறைய மரங்கள் நிற்கிது பாருங்க. பல்கலைக்கழக பக்கத்தில் நிறைய மரங்கள், நல்ல நிழலாக இருக்குது. சரி, நாங்கள் இப்போ பரமேஸ்வரா சந்திக்கு வந்து விட்டோம். இதால் இடப்பக்கம் போகும்போது இடப்பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்க. நாங்கள் விட்டாமே போடுறோம், ஏனெண்டா நிறைய பேர் இந்த இடத்தை பார்க்கணும்னு யோசிப்பீங்கள். அவர்களுக்காக நாங்கள் வெட்டாமையே பதிவிடுறோம். அதில் கூடுதலாக என்ன கண்ட உடனே தட்சிணாமூர்த்தி ரெண்டு மாதிரி எடுக்கணும். ஏனெண்டா அப்படி சொல்லி சொல்லி பழகி போச்சு எனக்கு. அதை விட அதுதான் என் அடையாளமாகவும் நான் நினைக்கிறேன். நான் போகிற வார இடத்த தட்சிணாமூர்த்தி பவனீசனம் என்று கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போ இதில் போகும் ஒரு அக்கா வந்து தட்சிணாமூர்த்தி பவனீசனான்னு நான் கேட்ட மாதிரி தெரிஞ்சது. சில வேளைகள் என்னடா பார்க்குறான்ட்டு கேட்டு போனாவோ தெரியல. சில பாருங்க, தொடர்ச்சியாக கட்டடங்கள் தான், நிறைய பெரிய பெரிய கட்டடங்களும் கடை தொகுதிகள் வியாபார நிலையங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. இதுக்குள்ளெல்லாம் போவோம். சரியா, குறுக்கு வீதிக்குள்ளெல்லாம் போவோம். முதல் இப்படியே திருநெல்வேலி சந்தி வரைக்கும் போவோம் முதல். அதுக்கு பிறகு குறுக்கு வீதிகளுக்குள்ளே போவோம். பாருங்க, இவ்வளவு பரபரப்பான இடம். குறுக்கு வீதிகளுக்கு போகும் முதல் இதால் போவோம். இதில் இடப்பக்கம் போகிற இந்த குறுக்கு வீதிக்குள்ளே தான் போகணும். ஆனால் இதுக்குள்ளே போகிறதுக்கு முதல் இந்த பக்கமாக போய் வருவோம். சரியா, என்னடா மக்களே, ஒரே காணொலியில் அடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. காரணம் என்னென்னா, நாங்கள் வெட்டி போடும்போது நிறைய பேர் வந்து கேட்குறது என்னென்னா, பவனீசன் ஏன் தம்பி வெட்டி போடுறீங்க, எங்கன்னு இடத்த வெட்டி போட்டீங்களா அப்படின்ட்டு பேசுவார்கள். அதனால தான் நாங்கள் முடிந்த அளவு இப்படியான இடங்களை காட்டுறது. இதில் இடப்பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. இதில் இடப்பக்கம் பாருங்க. நாங்கள் இனி நேர போக தேவையில்லை, திரும்பத்தான் போகிறோம். இதுதான் திருநெல்வேலி சந்தி. நான் அப்போதை காட்டின குறுக்கு வீதிக்குள்ளே போக போகிறோம். அப்படியே போய் இனி குறுக்கு வீதிகளுக்குள்ளே சுற்றுறது தான் எங்களுடைய வேலை. சரி, இதுதான் குறுக்கொழுங்கை. இதுக்குதான் போகிறோம். சரி, இதால போவோம். இது திருநெல்வேலி சந்தி ஆண்டி இருக்கிற திருநெல்வேலி மேற்கினுடைய பகுதிகள். சரியான வாகன போக்குவரத்துக்களை தாண்டி இப்போ வாகன போக்குவரத்துக்கள் குறைந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த பகுதியில் நிறைய வீடுகள், கடை தொகுதிகள், கட்டடங்கள் அப்படி இருக்குது.
இதால் இப்படியே போனால் திரும்பவும் பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே போகிற மாதிரி இல்லை, அதால் அங்கே போக வேண்டாம். இதில் இடையில திரும்பவும் இதில் விளையாட்டுக் கழகம் இருக்குது, திருநெல்வேலி இந்து வாலிபர் சங்கம் மைதானம், இதுக்குள்ளே போவோம். எனக்கு என்ன பயமெண்டா திரும்பவும் பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே போகிற மாட்டேன்னு சொல்லுங்க. அவிஞ்சு பாருங்க மக்களே, இதை பார்க்கும்போது நிறைய குறுக்கு வீதிகள் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படியே போனால் பல்கலைக்கழக வளாகம் பார மாதிரி தெரியுது. அதனால் அப்படியான இடங்களுக்கு போக முடியாது, போய் திரும்ப வர வேண்டியதாக இருக்குது. இதில் ஒரு கோயில் இருக்குது, இந்த கோயில் உங்களுக்கு சுற்றி காட்டுறோம். இதில் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டும். இதில் புல் மேட்டுக்கு தீவனம் தேவையெல்லாம் வந்து பிடிங்கி கொண்டு போங்கன்னு சொல்லலாம். அது என்னென்னா அவர்கள் முள்வேலியெல்லாம் போட்டு பாதுகாத்து வச்சுருக்கிறார்கள். இனி நாங்கள் திரும்பத்தான் போகணும். ஏன்னா இந்த பனிக்கர் வீதி இடையோட முடியுது. திரும்ப அந்த பிரதான வீதிக்கு போய் அடுத்த குறுக்கொழுங்கைக்குள்ளே போவோம். திரும்பவும் யாழ்ப்பாணம் பலாலி பிரதான வீதிக்கு வந்துட்டோம். இந்த பிரதான வீதியால் இந்த பக்கம் போய் அடுத்த குறுக்கொழுங்கைக்குள்ளே போவோம். இன்னொரு 2-3 குறுக்கொழுங்கை போனால் சரி. ஏன்னா குறுக்கொழுங்கை அப்படியே போய் இன்னொரு இடத்துல ஏறுதில்லை. இடையோட முடியுதுன்னு சொன்னால் பல்கலைக்கழகத்தினுடைய கட்டடங்களும் இந்த வளாகத்தினுடைய எல்லைகளும் பெறுது. அதனால் இடையோடையே நாங்கள் திரும்பணும். சரியா, சரி. அடுத்ததாக இதில் ஒரு குறுக்கு ஒழுங்கை போகுது. இந்த குறுக்கு ஒழுங்கைக்குள்ளே போகும். இந்த வேலை பக்கம் சரி. இந்த வீதியால் இப்படியே பயணம் செய்வோம். இது பல்கலைக்கழகத்தான் ஒரு கீனாவோட வந்தேன் நான். இதுக்கு சரி. இவ்வளவு தான் மக்களே. நான் கொஞ்சம் முன்னமா அதுக்குள்ளால வந்து அப்படியே பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே போட்டோம். இனி நாங்கள் திரும்ப போவோம். இவ்வளவு தான். இதை விட நிறைய குறுக்கு வீதிகள் போகுதுன்னா இப்படி போகிற குறுக்கொழுங்கைகளுக்குள்ள நிறைய குடியிருப்புகள் இருக்குது. அப்படி இடைக்கிட குறுக்கொழுங்கைகள் போனாலும் அந்த குறுக்கொழுங்கை ஊடாக போய் மற்ற பகுதிக்கு போக முடியலை. சொன்ன மாதிரி பல்கலைக்கழக வளாகங்கள் தான் இருக்குது. சரி, குட்டி குட்டி ஒழுங்கைகள் இருக்குது நிறைய. உங்களுக்கு இந்த நிழலில் ஒன்று காட்டணும். அந்த வரைபடத்தினூடாக காட்டினா தான் உங்களுக்கு விளங்கும். சரியா, ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இப்போ இந்த இடத்துல நிற்கிறோம். இந்த நீளமாக தெரியுதில்ல, இந்த இடத்துல நிற்கிறோம். நாங்கள் எங்களுடைய பயணத்தை திருநெல்வேலி சந்தையிலிருந்து தொடங்கி அப்படியே வந்து மருத்துவ பீடம் இருக்கிற பகுதியால் வந்து இந்த வீதிக்கு வந்து இதில் கனடாவில் இருந்து வந்து நிற்கிற அந்த தாத்தாவோட கதைச்சினாங்க. அதுக்கு பிறகு அப்படியே வந்து இதால் வந்து இந்த இதுக்கு வந்து ராமநாதன் வீதியில் ஏறி அப்படியே வந்து பரமேஸ்வரா சந்திக்கு வந்து பிறகு பிரதான வீதி ஊடாக திருநெல்வேலி சந்தி வரைக்கும் போய் இடையில் இருக்கிற குறுக்கு வீதிகளுக்குள்ளே போய் கடைசியாக இந்த குறுக்கு வீதிக்கு வந்து இந்த இடத்துல நிற்கிறோம். இப்போ இதில் பாருங்க நிறைய குறுக்கு வீதிகள் இருக்குல்ல, இப்படி இது வந்து குடியிருப்புகள் இருக்கிற வீதி தான். சரியா, பனிக்கர் வீதி ஐயனார் கோயில் அங்கே போனாங்கள்ல, அந்த பனிக்கர் வீதியால் போய் ஒரு கோயில் காட்டினோம் அது. சரியா, இப்படி நிறைய குறுக்கு வீதிகள் போகுது பாருங்க. சரியா, ஆனால் இந்த பிரதான வீதி எங்கே போகுதுன்னு சொன்னால் இதில் இருக்கிற வீதிகளுக்குள்ளெல்லாம் போக முடியாது. ஏன்னா இது பல்கலைக்கழக வளாகம். இதில் தெரியுது. அதே மாதிரி இந்த இதில் தெரியுது பல்கலைக்கழக வளாகம். அதே மாதிரி இருந்தால் இதுக்கு தெரியுது பல்கலைக்கழக வளாகம். இந்த இடம் முழுமையாகவே பல்கலைக்கழகத்துக்குரிய ஒரு வளாக பகுதி தான். சரியா, இந்த இடத்த பாருங்க.
அதனால் நாங்கள் மேலோட்டமாக உங்களுக்கு இந்த பகுதியை சுற்றி காட்டியிருக்கிறோம். சரி மக்களே, இன்றைய நாளில் இந்த காணொளியில் திருநெல்வேலி சந்தையில் இருந்து எப்படி சுற்றி வந்தாங்களன்றதை காட்டியிருக்கிறேன். இன்றைய இந்த காணொளியில் இவ்வளவு பகுதியையும் காட்டிக்கொண்டு விடைபெற போகிறேன். திருநெல்வேலியினுடைய அடுத்த பகுதிகளை அடுத்த காணொளிகளில் நீங்கள் பார்க்கலாம்.